தமிழக நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. கடன் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. 5.7 lakhs ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 5,70,000 கோடிங்கிறது 9%, 8லேருந்து 9% இன்ட்ரெஸ்ட்னா கூட, ஸோ பிட்வீன் 40 and 48,000 crores யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் அஸ் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும். தமிழ்நாடு ஒரு டெட் ட்ராப்பில் இருக்குங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை. டெஃபினட்டாகவே வி ஆர் நவ் இன் அ டெட் ட்ராப். டெட் ட்ராப்னால் நீங்கள் கடன் கட்டுறதுக்கே நீங்கள் கடன் வாங்கணும், வட்டி வாங்கிறதுக்கே கடன் வாங்குகிற ஸ்டேஜ் எய்தர் இந்த வாட்டி இல்லாட்டா அடுத்த வாட்டி வரணும். யூ வில் கெட் தேர் வெரி சூன். நம்ம ஓவரால் இந்தியாவிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இது இந்த வாட்டி ரொம்ப பொறுமையாக நாங்கள் பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிட்டோம். லெட் மீ ரிமைண்ட் த பீப்புள், இந்தியாவே பவர் சர்ப்ளஸ் ஆகிடுச்சு. அவர் டோட்டல் பவர் கெப்பாசிட்டியில் 50% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண அளவில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நடக்கலை. கவர்மெண்ட் ப்ராமிஸ்ட் that they will compensate. Now என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடனை வாங்கிட்டு காம்பன்சேஷன் செஸ்ன்னு மக்கள் மேலேயே தலையில் வெண்ணெய் வச்சு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷனுக்கு செஸ் போட்டு அந்த செஸ்லேருந்து நீங்கள் அந்த பூல்லேருந்து இன்றைக்கி எடுத்த கடனை அடைச்சிக்கங்கன்ட்டாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டோட அந்த டெட் ரேட்ஸ் அந்த அக்செப்டபிள் சேஃப் லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்குன்றாங்க. அது உண்மையாக கடன் இந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படின்றாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ என்னென்னா, தமிழக நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பேசு பொருளாக மாறின ஒரு விஷயம் என்னென்னா, கடன் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. 5.7 lakhs ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு interim பட்ஜெட்டுன்னு சொல்கிறதே தவறு. இட் ஷுட் ஹவ் பீன் அன் வோட் ஆன் அக்கௌண்ட். ஏன்னா தி பட்ஜெட் April 1st, 2021 தான் அது ஸ்டார்ட் ஆகும். டெஃபினட்டாக பை தென் there will be the model code of conduct and election season will be in full swing. ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டால் cannot implement any action. So to call it a budget itself, அது ஒரு தவறு. It can only be a vote of account. ஸோ இதை நீங்கள் அவங்களோட ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ டோன்ட் லுக் அட் இட் as an interim budget. ரெண்டாவது ஐ எம் லுக்கிங் ஃபார் பார்ட் பி ஆஃப் த ஸ்பீச். நார்மலாக என்ன ஆகுன்னா, பட்ஜெட்டு பேசின உடனே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க வித் அனெக்ஸ்டர்ஸ். இன்றைக்கு வரைக்கும் அனெக்ஸ்டர்ஸ் வரல. கார்த்தால செக் பண்ண அனெக்ஸ்டர்ஸ் இல்லை. ஸோ தே ஹவ் நாட் கிவன் டீட்டெயில்டு ஆஃப் வாட் தே ஹவ் டன். இந்த வருஷத்தோட ஃபைனான்சஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியலை. ஃபைனான்சஸ் தெளிவாக தெரியலன்னா அவங்க வருவாய் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ். அவங்க எவ்வளோ வருவாய் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எவ்வளோ வருவாய் வந்திருக்கு. ஸோ இந்த வருவாய் வந்திருக்கு வரலங்கிறது என்னென்னா, ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூஸ்னு ஒன்று இருக்குது. அது பேசிக்லி இந்த மோட்டர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன், வேட் ஆன் ஃபியூயல் அண்ட் டாஸ்மேக், இதான் 4 மெயின் இருக்குது. அது குறைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. நியர்லி ஐ திங்க் 1,33,000 and odd they should have collected. They have collected 1,09,900 and odd. அதில் ஒரு 24,000 கோடி ஷார்ட் ஆகிருக்கு. அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதில் 32,000 கோடியில் 23,000 கோடி அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு 9,000 கோடி ஷார்ட் இருக்குது. ஜிஎஸ்டியில் கிளியர் ஃபிகர்ஸ் இல்லை.
ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுத்ததுலேயும் வந்து கடனாக தான் கொடுத்துருக்காங்க, காம்பன்சேஷன் செஸ்லேருந்து திரும்பி அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி காம்பன்சேஷன் செஸ்ஸும் வரல. ஸோ அதனால் அவங்களோட பட்ஜெட் வென்ட் கம்ப்ளீட்லி ஹேவியர். ஸோ நம்ம அனெக்ஸ்டர்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியராக என்னன்னு தெரியும். ஸோ அனெக்ஸ்டர்ஸ் இது வரைக்கும் போடலை. பட் ஆல்ரெடி தே ஆர் சேயிங் that their fiscal deficit will be 4.99%. When the previous ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு 2011 இந்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணின போது ரெவென்யூ டெஃபிசிட் பாஸ் கிடையாது, ரெவென்யூ சர்ப்ளஸ் இருந்தது. ரெவென்யூனால் என்னென்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ், பென்ஷன், சம்பளம், சப்சிடிஸ், இதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஐம் கிவிங் ப்ராட் கேன். அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் they had enough money, they had a revenue surplus. With great difficulty they had brought it into a revenue surplus. But in the last 8 years of populism, நம்ம ஒரு ரெவென்யூ டெஃபிசிட் ஸ்டேட்டாக போயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வாட் இஸ் யுவர் ரொட்டீன் ஸ்பெண்டிங்க்கே கவர்மெண்ட் கஜானால காசு இல்லை. தட் இஸ் மோஸ்ட் வரியிங் ஃபார் மீ. ரெண்டாவது, வாட் எவர் தே அது கரெக்டாக இருக்கும், பிகாஸ் தேவோட ப்ரொஜெக்டட் லெஸ். 5,70,000 யார் ஆட்சிக்கு வந்தாலும் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் 5,70,000 crores ஆர் இஃப் நாட் மோர் இம்மீடியட்டாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 5,70,000 கோடிங்கிறது 9%, 8லேருந்து 9% இன்ட்ரெஸ்ட்னா கூட பிட்வீன் யூ அஸ்யூம் இட் இஸ் 6 lakh crores to that, and 8%னா 48,000 கோடி. ஸோ பிட்வீன் 40 and 48,000 crores யூ வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் அஸ். அது நீங்கள் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் யூ வில் borrow மோர், நெட் borrowing வில் பி மோர். ஸோ அது ஏறிண்டே போகும். ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி slowly your population will be aging. ஸோ உங்களுக்கு tax contribution குறையும். Amount of taxes you are collecting will begin to decline over after 5-10 years, not today. உடனே நீங்கள் நாளைக்கு எடுத்தால் அடுத்த பட்ஜெட்டில் 10 வருஷம் கழித்து it will definitely tax collection will be real tax, that is inflated tax கிடையாது. இன்ஃப்ளேஷன் எடுத்துகிட்டு ரியல் டேக்ஸஸ் ரியல் நம்பர்ஸ் வில் பிகின் டு ஹர்ட். ஸோ தமிழ்நாடு ஒரு டெட் ட்ராப்பில் இருக்கோங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை. டெஃபினட்டாகவே வி ஆர் நவ் இன் அ டெட் ட்ராப். டெட் ட்ராப்னால் நீங்கள் கடன் கட்டுறதுக்கே நீங்கள் கடன் வாங்கணும், வட்டி வாங்கிறதுக்கே கடன் வாங்குகிற ஸ்டேஜ் எய்தர் இந்த வாட்டி இல்லாட்டா அடுத்த வாட்டி வரணும். யூ வில் கெட் தேர் வெரி சூன். ஸோ அன்லஸ் நம்ம ரேடிக்கலாக ரீதிங்க் பண்ணலன்னா, ஸ்டேட் ஃபைனான்சஸ் சொல்கிறேன், ரேடிக்கலாக ரீதிங்கிங் இருந்து அண்டு இன்றைக்கி நம்மளோட பாப்புலேஷனோட ஆஸ்பிரேஷன்ஸ் ஏன்னா பிகாஸ் நம்மளோட 12th நிறுத்துறதில்ல. தட் இஸ் அவர் கோயிங் ரேஷியோ ஆஃப் பீப்புள் கோயிங் டு ஸ்கூல் டு காலேஜ் ஹஸ் கான் அப். நியர்லி 55-60% ஆஃப் பீப்புள் ஹூ ஃபினிஷ் 12th ஆர் கோயிங் டு காலேஜ். ஸோ அந்த ஆஸ்பிரேஷனில் we have to readjust the industries. ஒரு மேஜர் ஃபைனான்சிங் சென்டர் கூட தமிழ்நாடு இல்லை இனிமேல். தட் இஸ் ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணுன்னா உங்களுக்கு பணம் தேவை, அண்ட் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் கேபிட்டல் தேவை. ரிஸ்க் கேபிட்டல்னால் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் எல்லாம் தேவை. நவ் ஃபார் சம் ரீசன் மெட்ராஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இல்லை. ஸ்டார்ட் அப்னால் பெங்களூர் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். எவ்வளோ இப்போ நம்ம யூனிகார்ன் அப்படின்லாம் பேசுகிறோமே தவிர எவ்வளோ யூனிகார்ன் தமிழ்நாடுலேன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க், ஐ எம் நாட் ஏபிள் டு தேர் மைட் பி தமிழியன் யூனிகார்ன்ஸ், பட் தமிழ்நாடு பேஸ்ட் யூனிகார்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். ஸோ அந்த எக்கோ சிஸ்டம் நம்ம ஊரில் இல்லை. இப்போ உங்களுக்கு எஜுகேட்டட் பூல் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஈக்கோ சிஸ்டம் இருக்கணும். எந்த ஈக்கோ சிஸ்டம்? தட் இஸ் க்ரோயிங் ஃபாஸ்ட்,
ஸ்டார்ட் அப் கல்ச்சருங்கிறது இங்கே இருக்கணும், இங்கே இல்லை. இங்கே ஒரு டை இருக்குது, பீப்புள் ஆர் ட்ரையிங், பட் ஃப்ரம் கவர்மெண்ட் there has been no push for whatever reason. So whether how are we going to retool, அது ஒன்று. Second, it is very clear we have to cut losses. It cannot be only tight. You cannot keep tightening only the you can revenue ஏற்ற ஒரு அளவுக்கு மேலே ஏற்ற முடியாது. நீங்கள் பெட்ரோல் இதுக்கு மேலே போட முடியாது, லிக்கரில் இதுக்கு மேலே, unless you say that everybody has to consume liquor, நீங்கள் லிக்கரில் இனிமேல் ஏற்ற முடியாது. there is only so much you can take. People will just move. இதுக்கு மேலே நீங்கள் டேக்ஸ் ஏற்றினீங்கன்னா people will leave the state. ரைட்டா? இது மாதிரி இருக்கிறச்ச வாட் இஸ் தி பிளான் ஃபார் யூ டு ரேஸ் ரெவென்யூ? ரியல் எஸ்டேட் வந்து இந்த வருஷமும் பெருசாக ஏற போகிறதில்ல. ஸோ ரெவென்யூ இஃப் யூ வாண்ட் டு அண்ட் எனி ரீடூலிங் யூ டூ, ரெவென்யூ வந்து ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் வரும் போகுது. ஸோ நீங்கள் ஷிப்போட டைரக்ஷனை நீங்கள் கோர்ஸ் நேவிகேட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி ஆக போகிறதுங்கிறத ஐ வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங். இல்லாட்டா இன்னும் டிக்ளைன் ஆகும். ஏன்னா 2 பெரிய ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று வந்து டான்ஜெட்கோ. டான்ஜெட்கோ இஸ் பர்பெச்சுவலி மேக்கிங் லாஸஸ். நம்மள்கிட்ட ஒரு இமேஜினேஷனே இல்லை how are we going to plug those losses. You can give free. I am not against giving free. நீங்கள் 100 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுங்க, ஃபார்மருக்கு ஃப்ரீயாக கொடுங்க, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை. தட் இஸ் யுவர் ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன். பட் how are you going to fund it? It has to be funded by state government paying. இப்போ அந்த உதய் ஸ்கீமில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, for over a period of 5 years you are taking over Tanjatco's debt and adding to your debt. So basically you are borrowing to pay. Now overall இந்தியாவிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இது இந்த வாட்டி ரொம்ப பொறுமையாக நாங்கள் பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிட்டோன்னு. லெட் மீ ரிமைண்ட் த பீப்புள், இந்தியாவே பவர் சர்ப்ளஸ் ஆகிடுச்சு. அவர் டோட்டல் பவர் கெப்பாசிட்டியில் 50% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண அளவில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நடக்கலை. ஸோ how are you going to fix the Tanjatco problem? அது ஒரு பெரிய இஷ்யூ. 2வது பெரிய இஷ்யூ, உங்களோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் இன் டாட்டஸ். நிறைய பேர் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் டைமில் வரதில்லை, பென்ஷன் டைமில் வரது கிடையாது. சரி ரெடி ஸ்பொராடிக்காக பிகாஸ் தெர் இஸ் நோ மனி. அதுக்கு வந்து 2 வார்த்தையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் கேரண்டி நீங்கள் இன்னொரு 3000 கோடி கடன் வாங்கிக்கிங்கன்னு. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ மாடர்ன் ஸ்டேட், தென் how are you going to transport people from one place to another? It is not possible. ஆல்ரெடி ப்ரைவேட் செக்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு ஐடியா இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏசி பஸ் யூஸ் பண்ணும்போது திருச்சி டு மெட்ராஸ் பஸ் 500 ரூபா கிட்ட நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 500 ரூபா 600 ரூபா. தட் இஸ் நியர்லி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். இன்றைக்கி எவ்வளோ வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. வேர்ல்டு வைடு வந்து டிரான்ஸ்போர்ட் இஸ் சப்சிடைஸ்ட். இட்ஸ் நாட் எல்லாருமே வந்து நெட்வொர்க்கும் சப்சிடைஸ்டு. பட் நீங்கள் வந்து இப்போ மெட்ரோ, சென்னை மெட்ரோ வந்து நீங்கள் இன்வெஸ்டட் ஸோ மச், பட் யூ புட் மினிமம் ஃபேர் 50 rupees I think, or 20, I am wrong, 20 or 50. But the majority of the population cannot afford to go in Chennai Metro. So what are the priorities? இதில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு மேலே நீங்கள் ரெவன்யூ ஏற்ற முடியாது. unless you say Gabriel has to drink 1 full every day, Anand Srinivasan has to drink 2 fulls every day அப்படின்னு நீங்கள் ரூல் போடலைன்னா நீங்கள் how will you raise money? You cannot ask people to buy for real estate at unrealistic prices. ஸோ இப்போ என்னென்னா நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்றது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ கடன் வந்து எப்படி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்களா? எப்படி அந்த கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரி ஏரியாஸில் பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ்.
ஸோ லாங் ரன்னில் எந்த கெயினும் அது என்ன கெயின் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்ன கெயின் இருக்குது? கிண்டி மாதிரி எங்கே எஸ்டேட் வந்திருக்கு? இப்போ ஏதாவது வந்திருக்கா? அம்பத்தூர் மாதிரி எங்கேயாவது மெட்ராஸ் பக்கத்தில் பெரிய எஸ்டேட் வந்திருக்கா? வேர் பீப்புள் ஆர் கெட்டிங் ஜாப்ஸ். கடைசியாக வந்தது உரகடமில், அங்கேயே இப்போ ஒரு க்ரைசிஸ்ஸு. ஸோ என்ன ஜாப்ஸ் இருக்குது? இன்ஃபேக்ட் கிரியான்னு ஒரு யூனிவர்சிட்டி, கேரான்னு நினைக்கிறேன், கேரான்னு ஒரு யூனிவர்சிட்டி நொங்கம்பாக்கத்தில் ஆரம்பித்து ஐஎம்எஃப்ஆர் காம்ப்ளெக்ஸில் ஆரம்பித்து அங்கேருந்து வந்து இட் மூவ் டு ஸ்ரீ சிட்டி இன் ஆந்திரா. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் ஸ்ரீ சிட்டிக்கு மூவ் ஆகிருக்காங்க. இஃப் ஆந்திரா அக்ராஸ் தி பார்டர் தமிழ்நாட்டில் போட்டு இஸ் ஏபிள் டு அட்ராக்ட் ஸோ மச் டேலண்ட், சம்திங் யூ மஸ்ட் பி டூயிங் ராங். இப்போ கவர்மெண்ட் மேலே நிறைய பேர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, ஜிடிபி வர வேண்டிய பணங்கள் வந்து நமக்கு வந்து சேரல. ஸோ அது வந்து ஒரு பெரிய, அதெல்லாம் பெரிய இல்லை நான் அதை கேட்க வரல. ஸோ நான் கேள்வி என்னென்னா, ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் போட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ உங்களோட பார்வையில் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த இல்லை, தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல் இண்டியாவே ரெவென்யூஸ் வரல. ஸோ தேவர் டூ ஷார்ட் ஃபால்ஸ். ஒன்று வந்து சென்ட்ரல் share of what they promised they couldn't give because there was a shrinking of their tax pool. இன்னொன்று அவங்க செஸ்ன்னு நிறைய பண்ணிட்டாங்க. they are in a brute majority, we are a democracy. நீங்கள் ப்ரெஷர் போட்டதுனால செஸ்ஸை வந்து டிவிசிபிள் பூலுக்கு மாற்ற மாட்டாங்க. ஸோ நியர்லி 33% of all revenue collected is not in the divisible pool. ஸோ இவங்களுக்கு அவங்க கொடுக்கறதே வந்து கம்மியாயிடுச்சு. ஜிஎஸ்டி எல்லா இடத்துலையுமே டவுனு. கவர்மெண்ட் ப்ராமிஸ்ட் தட் தே வில் காம்பன்சேட். நவ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடனை வாங்கிட்டு காம்பன்சேஷன் செஸ்ஸுன்னு மக்கள் மேலேயே தலையில் வெண்ணெய் வச்சு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷனுக்கு செஸ் போட்டு அந்த செஸ்லேருந்து நீங்கள் அந்த பூல்லேருந்து இன்றைக்கி எடுத்த கடனை அடைச்சிக்கங்கன்ட்டாங்க. ஸோ பேசிக்லி கடன் வாங்கி திரும்பி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு திரும்பி கடன் வாங்க சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு எக்கானமிஸ்ட்டோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒன்று வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட் இருந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி பணம் வந்து நமக்கு வந்து சேரல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கு. பட் இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் கோவிட் ஆல்சோ. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டோட நாங்கள் ஒன்றும் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணல, அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். இது எக்ஸ்கியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் வேணால் கோவிட் வந்திருக்கலாம். லாஸ்ட் இயர் நீங்கள் ரெவன்யூ சர்ப்ளஸ் இல்லை. லாஸ்ட் இயர் என்னாச்சு? மேடம் ஜெயலலிதா சேட் தட் அவங்க வந்து ஜிஎஸ்டியில் கையெழுத்து போடலன்னு. எதுக்கு இவங்க ஜிஎஸ்டியில் யார் கையெழுத்து போட சொன்னாங்க? டிமானிட்டைசேஷன் வாஸ் அ ஷாக் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஐ அக்ரி. கோவிட் இஸ் எ நேச்சுரல் டிசாஸ்டர். பட் இது யாரும் உங்களை பண்ண சொன்னாங்க? ஜிஎஸ்டி நீங்கள் போட சொல்ல. வாட் த்ரஸ்ட் ஹவ் யூ கிவன்? வாட் நியூ இண்டஸ்ட்ரி ஹஸ் கம் இன் டு தமிழ்நாடு? உங்கள் ஊர்லேருந்து வந்து கீனியாவுக்கும் ஈத்தோப்பியாவுக்கும் மற்ற ஊருக்கும் உங்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி போகுது. பங்களாதேஷில் வேலை செய்கிற மோஸ்ட் ஆஃப் யுவர் டெக்ஸ்டைல் சூப்பர்வைசர்ஸ் ஆர் தமிழியன் பாப்புலேஷன். ஸோ உங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரென்த் டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கு என்ன பாலிசி கொண்டு வந்தீங்க நீங்கள்? ஏன் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் இல்லை? யூ ஹவ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஏன் உங்களதில் ஸ்டார்ட் அப்பே இல்லை? ஹவு மெனி யூனிகார்ன்ஸ் ஆர் தேர்? ஏன் இல்லை? என்ன தவறு? ஐ டோ நாட் ஹேவ் ஆல் தி ஆன்சர்ஸ். என்கிட்ட எல்லா பதிலும் இல்லை. ஒரு ஜொமேட்டோவோ ஒரு ஸ்விக்கியோ இல்லை ஒரு ஜோஹோ கூட, ஜோஹோ இஸ் அ ஒன்லி ஒன் who has managed to do something in Tamil Nadu. But அது வந்து their figures are not public, so we don't know how many they are employing. ஜோஹோ மாதிரி ஒரு 10 கம்பெனியே இல்லை. அது நீங்கள் தான் கேட்கணும். See, unless you do 10 ஜோஹோ 15 ஜோஹோ ஆர் 10 ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இருந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, யூனிவர்சிட்டிஸ் லைக் மெட்ராஸில் ஆரம்பித்த யூனிவர்சிட்டி ஹேஸ் கான் டு ஆந்திர பிரதேஷ்.
ஏன்னா கேட்குமா? ஸோ வாட் ஆர் தி யூ ஆர் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் திஸ் இயர்ஸ் கோவிட் இயர்ஸ். அடுத்த வருஷம் வாட் வில் பி டிஃப்ரெண்ட்? ஸோ இப்போ என்னென்னா கவர்மெண்ட் கையில் வந்து செலவழிக்கிறதுக்கு பணம் கம்மியாக இருக்குது, ரெவன்யூ கம்மியாகிருச்சு. ஸோ என்னென்னா இப்போ சேலஞ்ச் என்னென்னா இருக்கிற குறைவான பணத்தை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக தேவையான இடங்களில் கரெக்டாக செலவழிக்கிறது. அப்படி இல்லை, பிகாஸ் தட் யூ கேனாட் டூ இன் திஸ் பட்ஜெட். யூ டோன்ட் ஹவ் தி மேண்டேட். இல்லை, என்னோட கேள்வி என்னென்னா இப்போ ரோட்ஸ்க்கெலாம் நிறைய செலவழிச்சிருக்கோம், ஹைவேஸ்க்கு நிறைய செலவழிச்சிருக்கோன்றாங்க. ஸோ இதெல்லாம் பணம் கம்மியாக இருக்கும் போது, ஒரு கோவிட் சுச்சுவேஷன் இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டான எக்ஸ்பென்ஸ் தானா? சி, ரோடு வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட். பட் அது நான் அனெக்ஸ்சர் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி. 80,000 crores அனெக்ஸ்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னது ஒன்று, அவங்க அனெக்ஸ்சரில் இருந்தது ஒன்று. ஸோ அனெக்ஸ்சர் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். அனெக்ஸ்சர் இல்லாமல் நம்ம பேசவே முடியாது. ஓகே, அனெக்ஸ்சர் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் திஸ், தெர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இன். ஐ எம் ஸ்கேர்டு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் தெர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஃப்யூச்சரில் வந்து ஒரு டைரக்ஷனில் எக்கானமி போகுது, அதை இன்னும் சென்ஸ் பண்ணல, அதே டைரக்ஷனில் போச்சு ஒரு டிசாஸ்டர் இருக்குன்றீங்க இல்லையா? டிசாஸ்டர் டெட் ட்ராப் இருக்கும். அண்டு யூ வில் கெட் ஸ்டக் அஸ் அ லெவல் 2 லெவல் 3 ஸ்டேட். யூ வில் நாட் கோ. நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன்ல, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். லெவல் 4 ஸ்டேட்டாக நீங்கள் எப்படி போவீங்க? ஹவ் வில் யூ பிகம் வெஸ்டர்ன் யூரோப்? ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன். You started as a level 1 state. You went to level 2, level 3. From level 2, level 3, how will you go to level 4? The state has a role there. The state cannot abdicate its role. Say that ada level 4 போகும். எப்படி level 4 போவீங்க? Level 4 is where neither nor all people too rich, nor all people too poor. That middle class is a weighty middle class. பட் அதே இல்லையே நம்ம ஊரில். ஸோ பெரிய ப்ராப்ளம் என்ன, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் டான்ஜெட்கோவாக இருக்கலாம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இவங்களாம் நிறைய இந்த கம்பெனிஸ்லாம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸ் வந்து சீரியஸாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சூழல் என்னென்னா பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ண முடியாது கவர்மெண்ட். ஏன் பண்ண முடியாது? ஸோ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்லாம்? சி, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி கான்ட்ரவர்ஷியல். தமிழ்நாட்டில் லாட் ஆஃப் சர்வீசஸ் கேன் பி ப்ரைவேட்டைஸ்டு. சி, வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சர்வீஸ் இருக்கிறது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் அதே ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து யூ ஆர் பேயிங் 3 times 4 times தட் சேலரி. ஸோ தட் ஆல் தட் செக்டர்ஸ் கேன் பி. கவர்மெண்ட்டில் டிரைவராக இருந்தார்னா அவருக்கு இப்போ ஐ டோன்ட் நோ வெதர் தே ஹேவ் டிரைவர்ஸ். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டில் டிரைவராக இருந்தவங்க 30,000-40,000 ரூபா சம்பளம் வாங்கிலாம் பார்த்துருக்கேன் நான். 40,000 ரூபாய்க்கு எந்த டிரைவருக்கும் சம்பளம் கொடுக்கறதுங்கிறது நாட் ப்ராக்டிக்கல். இன்றைக்கி வந்து 18,000 to 20,000 இஸ் தி நார்மல் ரேட். கவர்மெண்ட் நீட் நாட் பை அ கார். கவர்மெண்ட் கேன் அவுட் சோர்ஸ் தட் என்டையர். யூ கேன் சே சப்ளை லைக் ஆல் கம்பெனிஸ் இன் பிக் கம்பெனி கார்ஸ் கார்பரேட்ஸ். அவங்க கார் வச்சுக்கிறதில்ல. ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கட்டும், இல்லாட்டா டிஎல்எஃப்ல இருக்கட்டும், தே ஹையர் கால் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிக்கப் ட்ராப்புக்கு தே ஹேவ் அவுட் சைடு காரும் இருக்காங்க, ஓனரும் இருப்பாங்க. தே வில் டூ தி டாக்ஸி சர்வீஸ். ஸோ லைக் காலேஜ்க்கு கவர்மெண்ட் கேன் கிரியேட் அ டாக்ஸி சர்வீஸ் இன் த சென்ஸ் தட் வை டு யூ ஹேவ் டு பை தி கார்? வை டு யூ ஹேவ் டு கவர்மெண்ட் ஹேஸ் டு புட் மனி அண்ட் ஓன் தி கார்? ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது சாத்தியமாக இருக்கலாம். பட் நான் சொல்ல வரது என்னென்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட் யூனியன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனியன், அதெல்லாம் மீறி பண்ணுறது சாத்தியமே இல்லை இல்லையா? யூ கேன் ஸ்டார்ட் வித் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். நோ, வை கான்ட் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி லோவஸ்ட்? I was not born, so I have not known it. But they say that TVS and Southern Roadways, they were running the best road services in bus services. உங்கள் வாட்சை வச்சு நீங்கள் டிவிஎஸ் பஸ் பார்த்து உங்கள் டைம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வை டிட் பி நேஷ்னலைஸ் அட் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஸோ தொடர்ச்சியாக நம்ம பழைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டெக்ஸ்டைல் பாலிசி இருக்கா? இப்போ நான் சொல்கிறேன், காட்டன் யான் பெரிய திருப்பூர், காட்டன் பெரிய ப்ராப்ளம். பருத்தி இல்லை, பருத்தி யான் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் 10% பருத்தி யான் டேக்ஸ் போட்டிருக்கு.
99% ஆஃப் அவர் காட்டன் வந்து ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆர் அவுட் சைட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி தட் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ லாட். கோயம்புத்தூரில் 2 பேரில் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டோட அந்த டெட் ரேட்ஸ் வந்து அந்த அக்செப்டபிள் சேஃப் லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்குன்றாங்க. அது உண்மையாக கடன் இந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படின்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்கலாம், ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அக்செப்டபிள். என்ன ஆகும், ரூபாவோட வேல்யூ குறையும். இதே ட்ரெண்டு ரிசர்வ் பேங்க் கண்டினியூ பண்ணிச்சுன்னா 2 years from now rupee will be at 80 to 85 rupees. 3 years down the line 80 to 85 rupees to a dollar இருக்கும். But Reserve Bank has the right to print and central government can borrow. But you are not having the right to print. So you cannot, Warren Buffett நல்லா சொல்லுவார், they are not repaying debt, they are refunding debt. Refundனா printing, repayனா சம்பாதிச்சு கட்டணும். State government has to repay debt. It cannot refund debt. State government, central government can refund it. They can print more money and give. State government does not have that luxury. என்னோட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை மாற்றணும். தட் இஸ் லுக்கிங் அட் தி பாப்புலேஷன் பிளாட்ஃபார்ம், லுக்கிங் அட் வேர் அவர் பீப்புள், நம்ம பசங்க எதில் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்காங்க. they are not going to do hard labor anymore. So what kind of job can we look and where can we create more jobs? அப்படி யோசிக்காமல் சாக்ரட்டிஸ் சொன்ன டெமோக்ரஸி மாதிரி ஆல் பார்ட்டிஸ் ஸ்வீட் மீட் ஷாப்பில் எந்த ஸ்வீட் மீட் ஃபஸ்ட்டு இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்றதுல they are rushing to it. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்மளோட அந்த டிரெக்ஷனை மாற்றின நமக்கு ஹோல் டிஃப்ரெண்ட் ஒரு விஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இம்மீடியட்டாக ஒரு க்ரைசிஸ் வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் குயிக்காக அட்ரஸ் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலாக பெரிய விஷனோட ஒரு 20 years கழிச்சு இதை பண்ணணுன்ற விஷனோட கவர்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட்ஸுமே ஒர்க் பண்ண மாதிரி நான் பார்க்கல. 5-year vision, 10-year vision. Last time we had such a big crisis in India, 91. We reset the whole thing and we have been, the whole country benefited. இப்போ இந்தியாவில் வந்து டெலிஃபோன்ஸ் வாஸ் நாட் ஈவன் அ கம்பெனி, வாஸ் அ private player. There was lot of opposition for computerization and telephone privatization. But governments and successive government did it. Today telephone is available on demand. You are having one, I am having one. Both your cameramen have one. How many jobs have we created? இதை ஸ்பின் ஆஃப் பண்ணி எவ்வளோ இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகிருக்கு based on this. That is, people have got Urban Club, Uber, Ola, Swiggy. So one change, how many jobs you created? Banking sector open பண்ணத்துல private sectorல how many jobs have you created? So it's time for the state, the next generations of reforms have to come from the states, not cannot. And the generation of reforms came from the center. State has to reform. If states reform, states go past and make necessary changes. Like what ஒரு 1991 மூமெண்ட் மாதிரி இங்கே நம்ம ஸ்டேட்டில் யாராவது ஒரு 1991 பார்த்தாங்கன்னா definitely you will see at 25-30 years you will see a big growth. Then the ship will correct itself. ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் எப்பவும் போல ஒரு நல்ல பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.